ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துளசி செடியுடைய நன்மைகள் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்கள். இந்த துளசி செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பரவி இருக்குன்ட்டு. நிறைய குட்டி குட்டி செடியெலாம் வளர்ந்துட்டே இருக்குது பாருங்கள். வாங்க இந்த துளசி செடியினுடைய பயன்களை நம்ம பார்க்கலாம். அதாவது நந்தவனத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ செடி இருந்தாலும் அதை நந்தவனம்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துளசி செடி இருந்தால் தான் அதை நந்தவனனே சொல்லுவாங்களாம். துளசி செடி இல்லைன்னா அதை நந்தவனனே சொல்ல மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேதத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த துளசி செடிக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிருந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 300 வகையான துளசி செடிகள் இருக்குங்க. ஆனால் நம்ம எந்த துளசியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீண் துளசியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி துளசி செடி பார்த்திங்கன்னா 1000 நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி தாங்க இந்த துளசி செடி. அதனால் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகளின் அரசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளசி செடியை அழைக்கிறாங்க. இந்த துளசி செடியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 பெனிஃபிட்ஸ் இல்லை, இதுக்கு அது ஆயிரக்கணக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் இதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த துளசி செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த துளசி இலை அப்படின்னா சளியை போக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். சளியை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த துளசி செடி பார்த்திங்கன்னா நோய் வருமுன்னும் பார்க்கும், வந்த நோயும் விரட்டி அடிக்கும். எதிர்காலத்தில் நோய் வராமல் இருக்கிற அளவுக்கு இதில் எதிர்ப்பு சக்தி இதில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் வாய்ந்த செடிங்க இந்த துளசி செடி. நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லா செடியுமே நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. ஆனால் இந்த துளசி செடி மட்டும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த துளசி செடியிலேருந்து வர அந்த ஆக்சிஜன் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ காற்றில் பார்த்திங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி இதில் வெளியேற்றுற இந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு மருத்துவ அந்த அற்புதமான ஒரு பணியை இந்த துளசி செடி நம்மளுக்கு செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு பேர் வச்சுட்டு போயினே இருக்கிறோம். ஆனால் அந்த எல்லா காய்ச்சலுக்குமே ஒரு தீர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி தாங்க. இந்த துளசி இலை இது அறிஞர்கள் எல்லாமே இதை இந்த துளசி செடியில் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கின்னு இருக்கிறாங்க. இந்த துளசி இலை ஒரு 10 இலை துளசி இலை, ஒரு 5 மிளகு நசுக்கி 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை 1/2 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் சுண்டும்படி நம்ம காய்ச்சி குடிச்சிட்டு ஒரு எலுமிச்சம் சாறை எடுத்து தேய்ச்சிட்டு படுத்தோம்னாவே கம்பளி போட்டோன்னு நம்மள இருக்கிற காய்ச்சல் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு மலேரியா காய்ச்சலே குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில். அந்த அளவுக்கு மருத்துவ பயன்களை இந்த துளசி செடியில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த துளசி இலை சாறு கூடவே எலுமிச்சை சாறு எடுத்து நம்மளுக்கு நோய்கள் இருக்கிறதுக்கு பற்று போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த துளசி இலை எலுமிச்சை சாறு எடுத்து சுரி சிரங்கு இருக்குது இல்லையா, அந்த இடத்தெல்லாம் நம்ம போட்டுட்டு வந்தாவே அது எல்லாமே குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரி சிரங்க இடத்துல இந்த துளசி சாரம் எலுமிச்சை சாரம் போட்டுன்னு வந்தால் நாளடைவில் குணமாகும்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த துளசி சாறு அம்மான் பச்சரிசி
இந்த 2 இலையும் வந்து பார்த்திங்கன்னா சம அளவு நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த சம அளவு எடுத்துன்னு அதை வந்து நல்லா மைய அரைச்சிட்டு பருக்கள் மீது தடவினோம் தான் அந்த முகப்பருலாம் வந்து மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சளி தொல்லை நீக்கும்ன்ட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி இலை சாரம் தேன் கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த சளி இருமல்ல இருந்து அவங்களுக்கு நீக்கும் இந்த துளசி இலை. அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உடலில் வந்து வெப்பத்தை வந்து உண்டாக்கி நம்ம உடலில் இருக்கிற அந்த கோழை சளியை வந்து அகற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துளசி சாறை வந்து பார்த்திங்கன்னா யூஜினால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. இந்த வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய இருமலை வந்து கட்டுப்படுத்துகிறதா வந்து அறிவியலில் வந்து சொல்கிறாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் வந்து இளமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துளசி இலையை வந்து எடுத்துட்டு நல்லா சுத்தமான தண்ணீரை வந்து செம்பு பாத்திரத்தில் எடுத்துட்டு இந்த துளசி இலையை வந்து அந்த தண்ணியில் போட்டு வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து இதை குடிச்சிட்டு வரும்போது 48 நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் சுருக்கங்கள்லாம் வந்து மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலும் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும், பலப்படும், நரம்புகள்லாம் வந்து பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த துளசி இலையை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4-5 இலையை டெய்லி நம்ம பறித்து சாப்பிட்டாவே நம்மளுடைய குடல், வயிறு, வாய் சம்மந்தமான பிரச்சனை, துர்நாற்றம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்க்கக்கூடியது இந்த துளசி இலைக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து வியர்வை வந்து உடல் வந்து வியர்வை வாட வருதுன்ட்டு கவலைப்படுறவங்களாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் கூட வந்து இந்த துளசி இலையை வந்து குளிக்கிற அந்த தண்ணீரில் போட்டு குளித்தாங்கன்னா கூட அந்த வியர்வை ஸ்மெல்லு வந்து வராமல் நல்லா உடல் வந்து மணக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த துளசி இலையை வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டே போனோம்னா நெக்ஸ்ட்டுன்ட்டு ஒரு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நின்று கேட்பீங்களான்ட்டு எனக்கு தெரியாது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ துளசி மாடம் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஆக்சிஜன் நம்ம அதை சுற்றி வரும்போது அதில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த செடியை நம்ம சுற்றி வரும்போது அந்த காற்று, அந்த ஆக்சிஜன் வந்து ஒரு சுத்தமான ஆக்சிஜனை வந்து இது கொடுக்குது. அதனால தான் வந்து நம்ம துளசி காலையில் எழுந்து குளிச்சுட்டு துளசி மாடத்தை வந்து சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் ரீசன்னா இதுதான் வந்து ரீசன். இல்லை அப்படின்னு நீங்கள் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரீசனுக்காக அந்த துளசி மாடத்தை சுற்றுறாங்களான்ட்டு. எனக்கு தெரிஞ்சது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஆக்சிஜன் கொடுக்குது. அந்த சுத்தமான ஆக்சிஜன் நம்ம காலையில் எழுந்து அதை சுவாசிக்கும் போது நம்மளை உடலில் இருக்கிற பல பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியது. அப்படின்றதுனால தான் வந்து காலையில் எழுந்து துளசி மாடத்தை வந்து சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு துளசி மாடத்தையும் வச்சுருந்தாங்க. இப்போது நம்மளுக்கு சுற்றுறதுக்கும் நேரம் இல்லை, வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில், ஆனால் சுற்றுறதுக்கு தான் நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் துளசி செடியை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய யூஸ்ஃபுல்லை வந்து தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதனுடைய பெனிஃபிட்ஸ், இதனுடைய பயன்களை வந்து பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.